ஓம் சாந்தி. இன்று பாபாவிடம் சூக்ஷ்ம வதனத்தில் போக் எடுத்துக்கொண்டு சகோதர சகோதரிகளின் அன்பு நிறைந்த நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு பாபாவிற்கு முன்பு சென்றேன். பாபாவின் பக்கத்தில் பல வகையான மலர்கள் இருப்பதை பார்த்தேன். மேலும் பாபாவிற்கு முன்னால் மிகவும் அழகான மாலைகளும் இருந்தன. பாபா, இன்று நீங்கள் மலர்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், மாலையையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் பாபாவிடம் கூறினேன். பாபா கூறினார், குழந்தாய், உங்களுக்கு தெரியாதா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தின் சகோதர சகோதரிகள் பாபாவின் குழந்தைகள் விசேஷமாக தனக்குத்தானே ஸ்தூலமான மலர்களினால் அலங்காரம் செய்து கொள்கின்றனர். மேலும் நல்ல நல்ல மாலைகளையும் பகவான் மீது அர்ப்பணிக்கின்றனர். யாரெல்லாம் அவர்களின் இஷ்ட தேவதைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் மாலையை அணிவிக்கின்றனர். எனவே பாபாவிற்கு முன்பாக மலர்களை வைத்துள்ளார்கள். பாபா தன்னுடைய விசேஷமான சைத்தன்ய மலர்களுக்கு பல வகையான மலர்களை அனைத்து இடங்களிலும் அனைவரின் உள்ளத்திலும் விசேஷமான ரூபத்தில் பாபாவின் குழந்தைகளும் ஒற்றுமையாக எப்படி மாலையில் கோர்க்கப்பட்ட மணிகள் ரூபத்தில் உள்ளனர் என்பதை பாபா பார்த்தார். பாபா இந்த சைத்தன்யமான மலர்களின் மிக பெரிய விசேஷங்களை பார்த்தார். பாபா கூறினார், இந்த ஜோனின் குழந்தைகள் விசேஷமான ரூபத்தில் பாபாவின் மனதின் பாவங்களை மற்றும் பாபாவின் இந்த குழந்தைகளின் மனதின் பாவங்களை மிகவும் அன்பாக புரிந்து கொள்கின்றனர். பாபாவும் குழந்தைகளுடைய மனதின் பாவங்களை புரிந்து கொள்கின்றார். குழந்தைகளும் பாபாவின் மனதின் பாவங்களை புரிந்து கொள்கின்றனர். இது தன்னுடைய பாஷையில், மொழியில், தன் மனதின் வார்த்தையில் என்ன செய்தாலும் பாபாவிற்கு முன்பு வைக்கின்றார்கள். பாபாவும் இவர்களின் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக உரையாடலை பார்த்து உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். பாபா கூறினார், பக்தியிலும் இந்த குழந்தைகள் பகவான் மீது மிகவும் அதிகமாக தன்னுடைய இஷ்ட தேவதைகளுக்காக மிகவும் அழகான மாலைகளை அர்ப்பணம் செய்தார்கள். பாபா தன்னுடைய குழந்தைகளை அந்த சைத்தன்ய மலர்களின் ரூபத்தில் மாலையாக பார்க்கின்றார். என்னுடைய குழந்தைகள் எவ்வளவு பிரியமானவர்களாக, மிகவும் சிநேகமானவர்களாக, பிரபுவின் இரத்தினங்களாக இருக்கின்றார்கள். நான் பாபாவிடம் கூறினேன், பாபா, இன்று நீங்கள் மிகவும் அழகான வரதானங்களை தந்துள்ளீர்கள். பாபா கூறினார், குழந்தாய், இவர்களின் மனதில் எந்த பாவனை உள்ளதோ அந்த பாவனை பாபாவிற்கு முன்பு மிக பெரிய ரூபத்தில் தெளிவாக தெரிகின்றது. என்ன கேட்க வேண்டுமோ, என்ன பேச வேண்டுமோ, எதை விரும்புகிறார்களோ அதை பாபா இவர்களின் மனதின் பாவனையை மிகவும் சீக்கிரமாக புரிந்து கொள்கின்றார். பாபா மனதின் விஷயங்களை மிகவும் சீக்கிரமாக புரிந்து கொள்கின்றார். பாபா கூறினார், இந்த குழந்தைகள் பக்தியில் அதிகமாக முயற்சி செய்துள்ளார்கள். அதன் பிறகு இவர்களுக்கு பக்தியின் பலனாக பாபா கிடைத்துள்ளார். பாபாவின் ஞானம் கிடைத்துவிட்டது. பாபாவிடமிருந்து சக்தி கிடைத்துவிட்டது. எனவே பாபா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து தன் மனதிற்குள்
மிகவும் சந்தோஷப்படுகிறார். குழந்தைகள் எவ்வளவு அன்பாகவும் விலகியும் உள்ளார்கள். மனதளவில் கள்ளம் கபடம் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். பாபா கூறினார், நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து பாபாவும் தன்னுடைய பாவனையை குழந்தைகளுக்கு முன்பு வைத்திருக்கின்றார். பாபாவின் பாவனையில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது. மேலும் எப்படி பாபா மிகவும் அன்பாக இருக்கின்றாரோ அதேபோல் பாபாவிற்கு அனைவர் மீதும் சிநேகம் என்று கூறலாம். அனைவரையும் மலர்களின் மழையினால் நனைய வைக்கிறார்கள் என்றும் கூறலாம். பாபா மிகவும் அன்பாக அனைத்து சகோதர சகோதரிகளை தன்னுடைய கண்களால் திருப்தி செய்து குழந்தைகளை பார்த்தார். பின்பு பாபாவிற்கு முன்பு போக் வைத்தேன். விசேஷமாக சில ஆத்மாக்களின் நினைவுகளும் இருந்தது. பாபாவிற்கு அவர்களின் நினைவுகளை, அன்பின் நினைவுகளை தந்தேன். பாபாவும் மிகவும் அன்பாக போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டு விசேஷமாக நிமித்த சகோதரிகளுக்கும் நிமித்த சேவாதாரிகளுக்கும் அன்பு நினைவுகளை தந்தார். பாபா கூறினார், குழந்தைகள் பாபாவின் வீட்டிற்கு வருகிறார்கள், சேவையும் செய்கிறார்கள். சேவையின் பாக்கியம் குழந்தைகளுக்கு பிராப்தியாக கிடைக்கின்றது. விசேஷமாக அனைத்து சகோதர சகோதரிகளின் சிநேகம் நிறைந்த அன்பு நினைவுகளை பாபாவிடம் தந்தேன். பின்பு பாபாவின் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு சாக்கார வதனத்திற்கு வந்தேன். ஓம் சாந்தி.